இந்த மாதிரி ரோட் சைடுல வந்து ஆதரவற்ற நிலையில நிறைய பேர் இருக்காங்க. அது நீங்க பாத்திருக்கீங்க. ஆமாங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதனால வர்றாங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கறாங்க. பிள்ளைகளோட பராமரிப்பு இல்லைன்னா அந்த மாதிரி வருவாங்க. வேற யாருமே இல்லாத ஒரு தனி மரம்னா அந்த மாதிரி இருப்பாங்க. பசங்க வந்து விரட்டி விட்டுறாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்? ஒரு அப்பாவுக்கு ஒரு சட்டி கொண்டு போய் கொடுத்தான். இது ஏன் எதுக்கு அப்படின்னா வயசான காலத்துல அந்த அம்மா அப்படின்னு சரி இதை பத்திரமா எடுத்து வைப்பா, நாளைக்கு உனக்கு யூஸ் ஆகும் வயசான காலத்துல எனக்கு பையன் பண்ணாங்க. அப்பா அவங்க அப்பனை செருப்பு அடிச்ச மாதிரி இருந்து ஒரு கதை படிச்சிருக்கேன். அதுதாங்க இன்று அவர்கள் நாளை நீ பசங்களை இது மாதிரி விரட்டி வருவது ரொம்ப பாவம். பெத்த தாய்க்கே விரட்டி வர அளவுக்கு இருக்கும்போது அது ஒரு வாழ்க்கை. அது இந்த காலத்துல அவங்களை பராமரிக்கலாம். அது மனசு சின்ன இல்லை. இவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது சரியா தப்பா? சாப்பாடு என்ன வைப்போம், காசுக்குள்ள ஒன்றும் பசிக்க கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கிக்கணும். அது காசு கொடுத்து பழகிட்டு அதே பழக்கம். உங்கள் காசு கொடுக்கறது வந்து எனக்கு என்னமா சரி வர மாதிரி தெரியும். அவங்களுக்கு வந்து ஆசிரமம் ரெடி பண்ணி உணவு கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்லா சரியா. அவங்க எதனால வந்து வீட்டை விட்டு வெளியே வராங்க? சில விஷயங்களா வீட்டு மருமும் நல்லவளா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம். அவங்க துரத்தி விட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ரோட்ல தான் அவங்க உட்காந்து சாப்பிடணும். துரத்தி விடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் பாவம். நம்மளுக்கும் வயசாகும், நாமளும் இப்படியே இருப்போம்னு கிடையாது. நம்ம வயசு இருக்க வரைக்கும் பாத்துக்கிறோம். வயசு முடியலன்னா பிள்ளைங்க தான் பாத்துக்கலாம். அது பிள்ளைங்களை தான் அந்த அருமை தெரியணும். செத்தங்க இருந்தாதான் ஆதரவுன்னு அவங்களுக்கு தெரியணும். ட்ரிங்க்ஸுக்குன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. இதுக்குன்னு அவங்க ஒரு 10 டிக்கெட் இதுக்குன்னே இருக்கிறாங்க. வீட்டுல எல்லாம் நல்லா வசதியா இருக்கும். வரும்போது அப்படியே வருவாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு காசு இல்லைங்க ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு வசூல் பண்றாங்க. அப்புறம் போயிடுறாங்க.